கவிதாசின் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். 50வது பர்த்டே கவிதாசின் அப்பாட. இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து பிறந்த நாள். கேக் கட்டி துண்டு சரி அது கூட. அப்போ வீட்டுக்காரெல்லாம் சோ மாறிக்கிறப்பா பிள்ளைகள்லாம் ஓகே. மணி இழுக்கப்படுது. இந்த ரோட்ல கொஞ்சம் கூட இழுக்கிறாங்க. கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீண்டு விடும். வணக்கம், ஹாப்பி பர்த்டே. கொத்து போட்டு கிடக்கா. இப்போ வில்லங்கத்துக்கு யாரும் இரவழியை கொத்த போட்டு விட்டா நீங்கள் யானை நினைச்சில்ல போனி வந்துடும். கவிதாசி மறைச்சி வச்சுருந்தெல்லாம் காட்ட போறீங்க நீங்கள் சேனே இல்லாது. இப்போ புலாவும் கவிதாசின்னாடா சே அம்மா சுண்டல். நான் அவருக்கு முதல்ல இருக்க வந்துடலண்ணா வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வெளியாக்கி இதெல்லாம் போட்டு அப்படின்னு கதைக்கல பார்த்து இல்லை. இது இப்போ 2ஆம் மாதம் 5ஆம் தேதி இப்போ அப்படிங்க. அப்போ நீங்கள் அந்த சீசனுக்கு யாரை கொஞ்சம் பெறவிடலாம் தான் அப்படிங்க கூட ஈஸி அவங்களுக்கு வேத பாட அப்பா நல்ல சோக்கா இருக்கும். உதயநிதி சாமான் உங்களை மணிமாலை மேல் சோழா மணிமாலை இல்லை மணிமாலை இப்படி வளர்க்குறான்னு யோசிச்சேன். சோழன் ஆகுது யாது யூடியூப் போட்டு கச்சாரம் செய்வோம் என்ன. அவ்வளோ சந்தோஷமாக கிடக்கின்றார் வாழ்க்கை பச்சை பசைலன். சரி இந்த குடிச்சிருக்க மழை தண்ணி நான் அவங்கள விட்ட லைன் தண்ணி எடுக்கிறேன். பைப் லைனை காடு தண்ணிக்கு பைப் லைனு அதே சேகரிக்கிறேன். மழை தண்ணி சேகரிக்கிறேன். மழை தண்ணி சூப்பர் ஜாமானிராப்பா. நம்மளோட டென்மார்க் அவங்களோட நம்பர் இல்லையோ புறம் என்ன அவர் டைம் இதே மாதிரி பைப் லைன் தான். சந்தோஷமா அப்போ ஆளை கொண்டு போவோம் நாள் இன்றைக்கு திருப்பி கொண்டு போயிருவீங்க நீ எப்போ ஏரியா நீ சொல்கிறத பார்த்தா கடன் கவலையாக சொல்லு பாப்பா எனக்கு. கவலை இருக்குந்தானே. இப்போ இங்கே இருக்கிறதால ஒரு 5-6 மாதத்துக்கு ஒரு தானே ஒருக்கா காண்றோம். அது போன மாதிரி போயிருந்தா இப்போ 5 மாதத்தில் ஒரு 10 வருஷம் தானே கண்டிருக்கல. அந்த கதை அது ஒரு சந்தோஷம். இதான் பாயிண்ட். பிறந்த நாள் அன்றைக்கு காய்ச்சக்க இப்போ இந்த கதை தான் சரியான கதை. அது பிரச்சனை இல்லை. அப்போ இப்படி செய்வோம். இதை நாளைக்கு போகக்குள்ளே ரீசெட் பண்ணி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். சரியா வேணும் சரியா சும்மா வீடியோ கார்டு சொல்லல சீரியஸாக தான். நாங்கள் இப்படி ஒரு பிறந்த நாள் செய்யறோம். அவர் செய்யறாலும் அவர் சொல்ல மாட்டார் செய்ய சொல்லி. நாங்கள் செஞ்சுக்கலாம். பிறந்த நாள் செஞ்சேன்டா இதுதான் பெஸ்ட் டைம். 50 வருஷத்துலையா சரி. ஓ இதுதான் பெஸ்ட். சரியா என்ன சொல்கிறது. இதுக்கு முதல்ல செஞ்சதும் இல்லை ஒன்றும் இல்லை. இதுதான் பெஸ்ட் டைம். இப்படி தானே வாழ்க்கை ஒரு நாள் மாறும் தானே. ஏன்னா இப்போ எங்களுடைய அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் வாழ்க்கை மாறினது 57 58 வயசு பிறகு தானே. 58 59 வயசு பிறகு தான். இல்லாட்டி அப்பாவுக்கும் பெரிய ஃபோனும் தெரியாது. அப்பாவுக்கு சின்ன ஃபோனே பார்க்க தெரியாது. 58 59 வயசு மட்டும் அப்படி தான். அப்பாவுக்கும் பிறந்த நாள் கேக் வெட்டி தெரியாது. உங்களுக்கு நான் 50 வட்டிட்டேன். நாங்கள் அப்பாவுக்கு 58 மட்டும் பட்டவே இல்லையா. நாங்கள் யார் தூரத்தில் இருந்து தான் நம்ம தானே நீங்களும் வந்த பக்கத்தில் வந்து நிற்காது. ஒரு 50 வயதுக்கு முண்டைக்கு தான் அப்படி ஒரு இது செய்யறாரு. இவ்வளவு காலம் ஒரு நாளும் செய்யல. விளையாக்க மாட்டா அனைவருக்கும் வணக்கம். நான் அக்கினி. நான் கவிதாஸ். நான் கிருஷ்ணா. நீ முன்னுக்கு இருந்தா அப்புறம் எங்களை பார்க்க கூடாடாப்பா. நீ முன்னுக்கு வர நாளெல்லாம் நீ தான் வீடியோவை கொண்டு போக வேண்டிய ஆள் விளங்கல. வளமைக்கு நடக்கூடாது. அப்போ வந்து அண்ணா தொடங்கணும். இல்லை 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 ஒரு நாளும் இல்லை. இதே நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். எல்லாரும் வண்ணான் தொடங்கணும். அதானே. அப்போ என்னத்துக்கு வந்து சொல்ல தான் தொடங்குறான். என்னத்துக்கு தான் தொடங்குறான் அது அது தெரியுமே. அது ஆக்கி சொல்கிறேன்.
இந்த வீடியோவுக்கு மட்டும் வந்து சொல்கிறீங்க என்னண்டு அண்ணா தான் தொடங்கணும். ஆனால் எல்லா விஷயங்கள்லையும் அப்படி இல்லை, விட்டு விட்டுட்டு கலந்து போயிருக்கிறார்கள். சரி அதை விடுவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து அத்தாண்ட அப்பாவுக்கு வந்து பிறந்த நாள். கேக் கட்டி துண்டு சரி அத்தானே அது கூட அக்காண்ட அவரோ அங்கே பாமக்கருக்கு அந்த அங்கே ஆனமாடு புண்ணச்சொல்ல குண்டாதான் கட்டுவார். கதையடா போர் அடிக்கடா கதை பற்றி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதா சதாண்ட அப்பாட வந்து எத்தனாவது பிறந்தா 50 பனகாய் 50வது பிறந்த நாள். இப்போ அதுக்காக வந்து அவர் வந்து சந்தோஷப்படுத்துகிற முறையில் வந்து அவருக்காக வந்து அதான் ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு ஒன்று கிஃப்ட் அதே வாங்கி கொண்டு போகிற வழியில் கேக்கும் வாங்கி கொண்டு அப்போ அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாமான்னு சந்தோஷமாக அவரையும் வந்து சந்தோஷப்படுத்துகிற வகையில் வந்து என்ஜாய் பண்ணலாமான்னு தான் இந்த இவனே ஒரு 3-4 நாளைக்கு டே தம்பி நாங்கள் வெளியில் போகிறோம், நீ தான் வீடியோ போட்டு ஓரளவு சமாளிக்கணும்னு சொல்லிட்டு போனா 4 நாளில் இல்லை ஃப்ளைட் போட்டு இல்லை 4 நாளில் நாங்கள் மறைச்சி வச்சு இந்த ரகசியம் முழுக்கதான் சொல்லி போட்டோம். தேவையில்ல கதையா இப்போ கிஃப்ட் வேணும் அதானே கிஃப்ட் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இது உருண்டே கொடுப்பாங்களா நீ இப்போ? நீ உருண்டே சொல்லலை, நீ என்ன உருண்டே சொல்லலையா? என்ன உருண்டை? உருண்டடா பயத்தம் போயிருந்து பயத்தம் உருண்டை. நீங்க எங்க சாப்பிட்டு சொல்றீங்க? அதே உருண்டை என்ன நீங்க? அது சும்மா அது ஒரு பேருண்டு. அப்ப அதுக்காக வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு சாரணும் உருண்டை என்ன சொல்ற உருண்டை விளக்கா இருக்கு. டேய் நீ ஓடிடுறா பை. எனக்கு தெரியா, நான் பார்க்கல படுத்திருந்தேன். என்ன தெரியா கொஞ்சம் ஏதோ உனக்கு தெரியாடா, எனக்கு நான் உன்னிட்ட சொல்லி போட்டு ஏலாப்பா உடம்பு எனக்கு ஏலாப்பா. உண்மை கதை என்ன சொல்கிறேன், என்ன யாழ்ப்பாணத்திலே நித்திர முழிச்சதான் எல்லாம் செஞ்சான் இல்லைன்னு இல்லை. ஆனால் பர்டிகுலர் வந்து முதல் நாளே தடிமன் வந்துச்சாப்பா, அது ஒன்றை பண்ணிடாப்பா வெய்யுது. வந்த முதலாம் நித்திரை இல்லை. நேற்று மினி புது இடம்னாலே டக்கண்டு செட் ஆகலை. 2 மணிக்கு படுத்தது, விடிய பவி போகணுமெண்டா அப்புறம் வெளுக்கிட்டது ஏர்லியாக. அப்போ எழுப்பினது இப்போ அதுக்கும் வந்து நித்திர ஹோட்டலில் வந்து எழும்பிட்டேன். ஸோ வந்து பயங்கர டயர்டாக இருக்குது. இது ஒரு அப்பாட இந்த விஷயத்தை முடிச்சு போட்டு ஒரு கடற்கண்டு போயிட்டு ஏர்லியாக என்னதுக்கு தடுமலுக்கு என்ன மருந்து ஸோ வந்து இன்றைக்கி 50வது பர்த்டே ஹரிதாஸ் அப்பாட. ஸோ வந்து இப்போ தெரியாது வந்து இப்போ நாங்கள் வரக்குள்ளாமல் வந்து தம்பி தான் திடீர்னு என்னென்றா அப்புறம் அக்கினி சொன்ன மாதிரி தான். அதில் வந்து ஒரு சம்திங் உடுப்பு வாங்கக்குள்ள நான் என்னடா அந்த விசேஷம் திடீர்னு வாங்குறேன்னு தான் பர்த்டே என்ன அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லியும் வந்து நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு கேக் கொண்டு கட் பண்ணுவோம். வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷம் நிற்க போகிறது இல்லையே வந்து எங்கே நிற்பவே என்ன செய்வோம்ன்றது யாருக்குமே தெரியாது. வந்து இப்போ நாங்கள் நிற்கக்குள்ளே வந்து ஜஸ்ட் அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சோம்னு சொன்னால் அவரும் சந்தோஷப்படுவார், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் ஒரு கேக் ஒன்று வாங்கி கொண்டு போயிட்டு சந்தோஷமாக கட் பண்ணி போட்டு வருவோம். வந்து நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். வந்துட்டு இப்போ சம்டைம் வந்து இப்போ இன் ஃபியூச்சர் வந்து இப்போ நான் இல்லாத டைமில் அவங்க வெட்டலாம். ஸோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். வந்து இப்போ அக்னி இல்லாமல் இருக்கலாம். அப்போ நாங்கள் நிற்கக்கூடிய டைமில் நாங்கள் 3 பேருமா சேர்ந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து வந்து இப்போ நாங்கள் வந்து ஹரிதாஸ் அப்பாவுக்கு வந்துட்டு கேக் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து கட் பண்ண முந்தி அப்பாவுக்கு வந்து எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களோட சேனல் சார்பாக வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் வந்துட்டு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்புவோம். இங்கேருந்து வந்து போயிட்டு இதே ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அதை வந்து ஹரிதாஸோட வீட்டையும் சேம் டைம் வந்து அதை எங்கே வந்துட்டு அமைஞ்சிருக்குது என்ன வந்துட்டு அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படியான சில விஷயங்களையும் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் வந்து இருக்கும். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து மட்டக்களப்பு அதுவும் வந்து அந்த படுவாங்கிற திக்கோட சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான வாழ்க்கை முறையும் நாங்கள் வந்து உங்களுக்கு இன்றைய காட்டுறோம். சரி, அதுக்கான ஒரு வாய்ப்பாக அப்பாட 50வது பிறந்தநாள் வந்து அமையப்போகுது. சார் நான் அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு
இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணோம். ஸோ வந்து இப்போ நாங்கள் பட்ரு பாலத்துக்கிட்ட வந்து நிற்கிறோம். நான் இது பட்ரு பாலம். ஸோ பட்ரு பாலத்தை காட்டுவோம். இந்த பட்ரு பாலம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மழை பெஞ்ச டைமில் இது மூடிப்பா ஏடா இல்லை இதால் மூடிப்பா இல்லை கீழால் அதான் கீழால் வந்துட்டு தான் சொங்களுக்கு இல்லையா அதுதான். அப்போ அந்த மாதிரி ஒரு பாலம் தான் இது வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறது ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு இடம். ஆனால் இந்த உடஞ்ச இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் கூடியது இருக்குப்பா. இப்படியே இருக்கா? அது ஏதாவது ஒரு வாகனம் கீழே போனது அப்புறம் திருத்துவாங்களாம். சரி நம்ம வந்த அளவில் பார்த்துட்டு போவோம். நீ வாகனத்தை அந்த பக்கத்துக்கு விட அதுதான் மெயின் விஷயம். அதுதான் வாகனத்தை விட ஆகட்டா சரி அந்த சைட்டுக்கு. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த ரோட்டு இதெல்லாம் வந்து பார்த்தா என்னத்தை பார்க்குறது, அதெல்லாம் போகிறதா பயங்கர கஷ்டம். என்ன இப்போ கொஞ்சம் ரோட்டுகள் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அளவு ஓகேயா இருக்குது. இதுவும் ஃபுல்லாக போட்டு முடிஞ்சால் சந்தோஷம். அதுவும் இடையில நின்றுட்டு இந்த வருஷ பிறப்புக்கான ஞாபகம் பிரேக் கொடுத்துருந்தேன். இந்த ரோட்டு தான் நான் மூடி பாஞ்சது. இதால எல்லாம் பயங்கர தண்ணி போனேன். அந்த பாலம் கீழே ரம்பிட்டுனா இது மூடாவே இருக்கும். அதான் மற்றது இந்த ரோட்டும் ஒரு காலம் பிடிக்கிறது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் சைக்கிளில் வரும் அங்கே இங்கே வெட்டடிச்சு வருவோம் அது வழி. சரி என்ன சொல்கிறோம் அந்த என்ன அந்த தனுஷ்கோடிக்கு போகிற மாதிரி தான் 2 பக்கம் வந்துட்டு வழியாக இருக்கும். நடுவால் ரோட்டை பிளந்து கொண்டு போகிற மாதிரி நடுவால் அப்படியே பிளந்து கொண்டு போகிற மாதிரி ரோட்டு. அதே மாதிரி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த ஏரியாவாக இருக்கட்டும். சேம் டைம் வந்து அங்கால தும்மங்கனி ஏரியாவாக இருக்கட்டும் அப்படி தான். அண்ட் வந்து ஸ்பெஷல் இந்த திக்கோடைக்கு அங்கே கார் கொண்டு வரலாம் வரியா மேலே அது அங்கே கொஞ்சம் சிக்கலாம். பாப்போம் டிரைவர்னும் அப்படி கொண்டு நாட்டி விட்டுட்டு போக போகிறேன். ஏ நடந்து போகும் வந்து உடம்புனா பயங்கர டயர்டாக இருக்குது. யா ஸோ வந்து நாங்கள் இப்போ கேக் ஒன்று வாங்கணும். கேக் கடைக்கிட்ட போய்ட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரியா பாய். ஓகே இப்போ நாங்கள் இப்போ திக்கோடைக்கு போகிறோம் வந்துட்டு கேக் வாங்குறதுக்காண்டி. ஸோ அதுக்கிடையில் வந்துட்டு அனுஷனோட சேர்ந்து ஒரு வீடியோவும் செஞ்சாச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டபடி அனுஷன் நான் சேர்ந்து வீடியோ செய்யணும் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ சும்மா ஃபனியாக வந்து காய்ச்சி ஒரு வீடியோ செஞ்சுட்டு ரதியம்மாவோட கையால் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு திக்கோடைக்கு கேக் வாங்க போகிறோம். வந்து வேண்டிக்கொண்டே வந்துட்டு அப்பாவுக்கு வெட்ட போகிறோம். அதுக்கிடையில் வந்து மிது நின்று கொண்டா நினையில் என்ற நெருக்கமான சொந்தம் கூட அப்பா அப்படியே ஆக்கள் கடன் தொடர்பு. நானும் அங்கால பக்கம் போன அப்புறம் ஆள் கடன் போயிட்டு அப்போ வாங்கின உருண்டு 2 நான் வாங்கிக்கிறேன். இவங்க 2 பேரும் நினைக்கிறேன். இவங்க மிதுவும் அப்பா அப்படிதான் நினைக்கின்றேன் நான் பெரும்பாலும். அது என்ன யாவாண்டா உருண்டை எனக்கு என்ன தெரியாப்பா கடவுளே. தாஜியில் விட்டு பொறிச்சா உருண்டா அது சரி. அப்போ கேக் எங்கடா வாங்குற? இப்போ என்னண்டா இப்போ கவிதாசன் வீட்டை காரில் போகலாம் ஏரியாவில் சிக்கலை நான் நினைக்கிறேன்டா. பாப்பம் பாருங்க ரோட்டை பாருங்க. புது காப்பேட் A9 காப்பேட் கும்பம் தனி சீமெந்தும் மண் கூட இல்லை. அதான் படிச்சு போச்சு தனி சீமெந்தோடைய. அதுவன் இவ்வளோ அனுஷன்ண்டவன் அவன் டிரானின்றவன் கொண்டவன் இவன் ரிப்போர்ட்டாடா அப்பாவுக்கு பர்த்டே இருந்தா போல ஏதோ கடும் நெருக்கமான விஷயம் உண்டு கிடக்கு. அவ்வளோ ஒரு பிடிப்பா ஆள் காரை திறந்தா பிறகு அவன் அனுஷன் கூப்பிட்டும் போகலையே. அவன் பிறகு திறந்தா பிறகு இவன் தான் அவளுக்குன்னு சொல்லிட்டு வந்துருக்கான் நான் போகிறேன்னு வந்து கூப்பிடேன் பச்சை கல்ல இவன் பிள்ளைன்னு சொல்லி தொட்டில் மாட்டுவான். அதான் மிதிரிக்கான்லோ அம்மா சுண்டல் என்னப்பா இது தடிமன் ஒரு பக்கம் கண் ஒரு பக்கம் எரியுது. பனி ஸ்ரீலங்காவில் இப்போ அந்த பனி மூட்டம் வந்து அதிகரிச்சிருக்கான். ஏன்னா ஏர்போர்ட்டில் விட கட்டுனாக்காவில் அந்த ஃப்ளைட்டை வந்து தரையிறக்க முடியாமல் வேற ஏர்போர்ட்லாம் கொண்டு இறக்கிருக்கான். ஸ்ரீலங்கா சைடு அப்போ வெட்டிக்குள்ளேன்டாப்பா. இது ஸ்ரீலங்காவில் இது இந்தியா. இது நீங்கள் நியூஸ்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்கப்பா. அதுக்குடா ஸ்ரீலங்காண்டைக்குள்ளே வெட்டிக்குள்ளே வராது. அதுக்குள்ளே ஸ்ரீலங்காண்டைக்குள்ளே மெயினாக கொழும்பு நீர்கொழும்பு புத்தளம் அந்த பிரதேசம் தான் வரும். வட்டிக்குள்ளே வந்து கரையோரம் தான் அடக்கூட இதான் சொல்கிறேன். பள்ளி இப்போ படிக்குது தேவையில்லாத காய்க்க கூடாது. ஏன்னா தெரியா சொல்கிற நோமல் தானே அது பிரச்சனை இல்லை. கேக் கடையும் தராப்பு
கேட்கலையா எங்க இருக்கிறா என்ன கட்டவையா இல்லையா நேற்று தான் வந்தாங்க ஓ நேற்று வந்து பயங்கர சரியா டயர்டேண்ணா அவள் இப்போ உங்களுக்கு 100 நடிச்சேன் நான் புது பேரு நல்லா இருக்கு அந்த பேரு. ஐயோ குஞ்சுமணி உண்டு உண்மை நல்ல பேர் ஓ ஆனா கருப்பன்றதும் பரவாயில்ல. அதுவும் பரவாயில்ல மற்றது குஞ்சுமணி என்ற பேர் வந்து நான் அவன் பிள்ளைக்கு வைக்க சொன்னான் நல்ல பேர் உண்மையா ஓ வெளிநாட்டு பேரா வரும் எதிர்காலத்தில் என்ன நினைக்கிறேன் பிறந்த நாள்மா முந்தினது அனுஜாண்ட எனக்கு வந்து கொள்ளலாம் நேற்று ஓ குழந்தைக்கு செத்து சரியா அதான் மாதிரி தானே. ஓகே அதாவது அனுஷன் பர்த்டே நான் பெருசாக செய்யலை இந்த ஊருக்கு செத்தோட நல்லா கேட்கல செய்யலாதானே அப்போ வீட்டுக்காரெல்லாம் சோ மாறிக்கிறப்பா பிள்ளைகள்லாம் ஓகே கேட்ட சொல்லுவோம் அக்கா பிள்ளைகள்லாமா எப்போ போறேன் நான் என்ன நாளைக்கு அடைய போயிடுவேன் என்னப்பா ஹை இன்ட்டு பூஷ் அப்படி வேலை என்னடாப்பா மரக்கட்டான்டாப்பா மம்படி பிடிக்கிற கை இரும்பு தொழுமா போடக்கடாப்பா மஞ்சள் உங்களோட சாப்பிட்டாரு இது அவ்வளவு வேலை என்ஜாய் வயலுக்கு போகிறேன். சரி ஓகே சந்தோஷம் ஐயா ஓகே பாய் ஓகே பாய் ஒன்றும் வேண்டாம் கேட்ட சந்தோஷமா ஓகே ஓகே பாய் 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 சரி பாய் பாய் ஓகே பாய் மலரி நேர்பட்டி கேக்கிலாடி பானண்டா வேண்டியா ഓ ഇതുണ്ടോ അജ്ജേ ஓகே ஓகே உதக்கொண்டா ஓ ஆ இது ஓகே இதுதான் அப்புறம் வந்து பொப்பர் இருக்குதோ ஸ்ப்ரே இருக்குதோ ஒன்றும் இல்லையா ஹத்தி இருக்குதா ஹத்தி ஒன்றா ஓ ஹத்தி மெழுகுதி ஒன்றாகும் வேறு நெருப்படி ஒன்றாகும் மிது என்ன ஒரு வீடியோ கொண்டு அவர் பாட்டு கிட்ட படி நடுக்கம் மிது நடுக்கம் இது எடுத்துக்கூட கையாது வரி என்ன மாதிரி வேணும் உனக்கு சொல்லு இன்னிசை படிதான் எனக்கு அவர் நான் படிப்பேன் நீ படி வரியை மட்டும் எடுத்தாரு கண்ணில்லை என்றாலோ முகம் பார்க்க முடியாது முகம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது குயிலிசை போதும் அட குயில் முகம் தேவையா உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா அட பாடல் போல தேடு இப்போ நல்லா படிப்பான்டா படிப்பான் ஓ லைட்டாக அந்த ப்ராக்டிஸ் ஒன்று கொடுக்கான் அந்த உள்ளால இதுதான் வெளியில் வரப்போதா இதுதான் ஓ எத்தனை பாரு சரியா பாருங்களா இந்த எந்த கடவுளே அங்கே தான் வரும் அதுதான்டா சிக்கன்டாப்பா ரோட்டு எல்லாம் திருத்த மாட்டேல நீங்க இந்த ரோட்டு எல்லாம் திருத்த மாட்டேன் திருத்துறா அப்படி திருத்துற நீங்க எல்லாம் அப்படி தெரிஞ்சா படிச்சவல்ல உன்னோட படிச்ச இல்லையா இங்க இங்க ஃபுல்லா போடும் இறங்கி பார்த்தேன் நம்பி போடுங்களா நீ அண்டி அம்மா கொண்டு எங்க விட்ட நீ அம்மா சொன்னேன் கும்பம் என்ன யோகண்டா கவிதாசன் வீட்டுக்கு போகிற பாதைன்னு சொல்லி காட்டுறதுல கொஞ்சம் ஆக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லி காட்டலாம் ஆனால் இது சாந்தினியும் சுவாசன் பார்த்தா சிக்கலேடாப்பா ஆ அது பரவாயில்ல வாகனம்ண்டா எல்லாத்தையும் வாகனம் ஒரு ரூபா அடுத்து எல்லாம் பார்த்தா தான் அது வாங்கணும் பார் மணிகளுக்கு படுது இந்த ரோட்ல கொஞ்சம் கூட இழுக்கிறா கிடையாது அவ்வளோதானே சிக்கலை குறியடா வேணா இது என்ன தண்ணி இது மழை தண்ணியா இல்லை வாய்க்கால் மாதிரி இருக்கு இதால விட்டு இருக்குல்ல அப்போ போகலாம் இதில் கொஞ்சம் அவதிக்கிறே போல ஷேப் ஆகியிருக்காங்க போல ஜேசிபி அதை போட்டு டெடிகேட் ஃபார் மை மினிஸ்டர் யாருக்கு யாருக்கு மக்கள் டெடிகேட் போ மினிஸ்டர் உறவுகள் ஓ கண்ணில்லை என்றாலே நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் உன் கண்ணை பகடிக்கல இருக்கிற ஒரு 3-4 நிமிஷம் தான் அதுக்குள்ள டாக்டர் நான் பிடிக்குதா இல்லை இல்லை இவனை பாட்டு பிடிக்கல
அம்மா இது என்னப்பா இது? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்து விடும். கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்து விடும். அட பாடல் போல தேடல் ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவம் இல்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பிள்ளை. நினைப்பியா ஒரு காலம் வருகையில் இப்போ நான் அண்ணா நான் எது படிக்கிறேன் திருப்பி சரி அப்பதான் அவன் பார்த்தியோ அந்த போட்டிக்கா அப்போ ஒரே எக்ஸாம் வச்சா தானே யாருக்கு ரிசர்ச் கூட பார்க்கலாம் அந்த போட்டியா அந்த வரி எனக்கு வருது. கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அட குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீண்டுவிடும். கண்ணில் தோன்றா காட்சியெல்லாம் கற்பனை வளர்த்து விடும். அடப்பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. உயிரொன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே. உயிரென்ன பொருளென்று அலைப்பாந்து தெரியாதே. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே மிக அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அடப்பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஓகே அருமை. ஆனா நீங்க என்னத சொன்னாலும்ப்பா நெக்கலா. ஆனா உண்மையா இப்ப இவன் படிக்க படிக்க எனக்கு இந்த நல்லா இருக்குன்றத விட கோபம் வருதாரு தெரியுமா? இல்ல எதுவும் இல்ல மனுஷன் இல்ல. ஏனண்டா இப்படி படிக்கக்கூடிய ஒரு பொடியை கூட வச்சோண்டு 2-3 வீடியோ 2-3 பாட்டை படிக்க சொல்லலாம்டா எங்களை மாதிரி. உண்மையா நான் இதை பற்றி கதைப்பேனா வேணுமெண்டா அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வேண்டிக்கிண்டி கொடுத்து தண்ணி வலியுதா எனக்கு வலி இங்க. அதுதானோ நான் துளைச்சி போட்டால் அங்கே கிடக்கணுவா தானே எங்கடா உண்மைக்குமா? என்னடா இப்போ என்ன விழுது? நினைக்கல நீ நினைச்சா கொஞ்சம் கூட எடுப்பாங்க. சரணத்துக்கிட்ட ஒரு சின்ன சரக்கல் உண்டு. சிலுத்துட்டு அவனுக்கு இல்லை அதான் அந்த எல்லாம் ஓகே. சரணத்துக்கிட்ட சின்ன சரக்கல் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் அதை மட்டும் ஒரு நிமித்திட்டா ஃபுல்லாக பர்ஃபெக்டா. அடுத்த முறை நெக்ஸ்ட் டைம் பெட்டரா? சரியா நிமித்தி கொஞ்சம் ஒரு துணியா? சரியா மற்றபடி ஓகே ஆல் தி பெஸ்ட்டா. சரணம் பண்ணலாம். ஓகே சரணம் பண்ணலாம். நீ கேட்காத நீ கேட்காதயா ஜட்மெண்ட் பார்த்தானே. அதுதான் சரி. என்னது அதுதான் சரி. என்னது வளர்ச்சி என்னதுல நடந்துட்டா வரலாம். என்ன கவிதாசின் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எங்கட வீடுன்னு சொல்லலாம். அப்போ இது நம்மட இல்லையே. அப்படி இல்லையா? சும்மா சரி கவிதாசின் வாடகை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ ஓகே 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 பா. மூங்கல் ஓப்புறன்ற ரத்தங்க இவ்வளோ நேரத்து சேப்பே அதாடாப்பா பூசா அப்படி இன்னைக்கு இதோ இது பக்கத்து வீட்டுக்கார படியும் போல. சரி இவனா வணக்கம். என்ன சும்மா இருக்கீங்களா? ஆக்கள் வாரேன்ட்டு சொன்னது ப்ரோ எனக்கு ஒரு 15 ஹோலு கிட்ட வந்தீங்க வரலேன்ட்டு இவங்க தான் இப்போ தான் மூங்கல் திரிகிறாங்க ஆக்கள். வர்றேன்னு சொன்னா போல கழுவோம் அப்புறம் ஈரங்க அஞ்சா கரைச்சல இல்லை. என்ன எங்க பர்த்டே காரணங்க மூங்கல் வண்டி போட்ட சத்தம் போலங்க. அவர் இருந்தாங்கடா இப்போ மூங்கலை போயிட்டாரு.
அதுதான் சரி. எங்க இந்த வாரம் என்ன ஓ வாரம் பாரு. அதான் சரி. அது நடந்த நடைய ஸ்பீடை குறைச்சி விட்டாங்கடா வீடியோ பிடிச்சா. அதான் சரி. வணக்கம் வணக்கம். எங்க தொண்டைக்கு மேக் போட்டுனீங்களே. வணக்கம், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? அதுதான் தெரியும். சம்பந்தம் இல்லை அபு. யாருக்கு? அப்பாவுக்கா பர்த்டே? அப்பாவுக்குடா பர்த்டே. தம்பியா வீட்டை சுற்றி காட்டுவோம் மரவள்ளிகள். நல்ல மரவள்ளி, நல்ல ஹஜ்ஜான். இந்த தோட்டத்தையும் இருக்கா காட்டலாம். தோட்டமும் போட்டிருக்காரப்பா. இவர் வந்து யாரு முன்னம்? ஓ இது யாரு? அப்பாட தெரிஞ்ச ஆகல் போல. கூட்டாளியா? கூட்டாளி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இவன் கண்ணடிக்க நானுக்கு திறக்க தெரியான்றாங்கப்பா. இவனுக்கு தெரியா விடக்கூடாது. யாரு? உனக்கு தெரியா விடக்கூடாது. உனக்கே தெரியன்ற பிறகு அவருக்கு எப்படி? பொக்கே. அப்பாட பொக்கையா? இவர் மாமா, அப்பாட அண்ணா. அப்பாட அண்ணா. அது சரியா? சாரி அம்மாட அண்ணா. அந்த மொத்த வேலைக்கு எந்த பாடி எனக்கு அம்மாண்ட அண்ணா. அம்மாட அண்ணா, சொந்த அண்ணா. அது சரியா? அப்புறம் என்னம்மா எத்தனை பர்த்டே? 35? 50? அம்பா. அந்த அவர் வந்து பெரியப்பா. பெரியப்பாட அப்பாட அம்மாட அக்காட ஹஸ்பண்ட். அது சரி. இவரும் அதே தானேடா? இல்ல இல்ல இவர் வந்து அம்மாட அண்ணா. மாமா. மாமா. இவ யாரு? பக்கத்து அந்த அவங்கள கூப்பிட்டா கிருஷ்ணா. ஓ அவாட மகளா? அது சரி. என்ன பேர்? என்ன அவளுக்கு நீ சொல்ற? ஓமா எத்தனை மாசம் வயசா? மாசம் ஆடி வந்தா உண்டு. ஆடி வந்தா உண்டு. அப்படியா? ஏரியா சின்ன விளக்க பண்ண கூட கவிதாஸ் நீ தான் சொல்லுவோம். வந்து இப்போ ஐ மீன் வந்து அந்த இப்படி என்ன மாதிரி இருக்குங்க யானைகள் வரத்துகள் போக்குகள் இல்லாட்டி மிதுவிட்ட கொடுப்போம் அமைக்க. அல்லாடி அதுவிட்ட கொடுத்தாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருமா யானை பர்த்டேக்கு? பர்த்டே சொன்னீங்களா யானைக்கு? இந்த பக்கத்தில் காடு எப்படி நீயும் இருக்கிய இவ்வளோ காலத்துக்கு ஒரு கதை காய்ப்பிய வீடியோ கேட்க. இப்போ என்ன யானை வருதா? இப்போ நேற்றிரவு நம்மளோட கரண்ட் கம்பிக்கு மேலே வந்து மிலாரத்துக்கு அப்படியே போடுது. என்ன கம்பு சேகேஸ் இருக்கபடியா யானை வந்து பட்டா இங்க கத்தும். கத்துனா அதை நாங்க போய் பார்த்தா யானைண்டா விட்டா கத்தாது, பட்டா கத்து. அது சரி. அதாவது இப்போ யானை வந்து பிடிச்சிட்டேன்டா கத்துமாம், விட்டா கத்தா. காடு காட்டுவாம். என்ன என்ன அது? என்ன அந்த அவங்க பூட்டி கிடக்கா? சோலார் சோலர் வந்து பகல் பகல். அது சரி அது சரி. கையில பாருங்களேன் நன்றி எங்கடா செஞ்சிருக்கோம். சோழன் இருக்கு, கச்சா இருக்கு. பாப்பா பாப்பா கடும்புல ஆட்டு ஆள் சேகஸை பார்த்துட்டு இருக்கா. கொண்டா சேகஸை பாப்பா. ஹೌದಾ? யானைக்கு பெரிய சாமான். இதை நம்ம இதில் கரண்டை கொடுத்து போட்டால் யானை வந்து அடித்தா யானை சாகாது, மாடும் சாகாது, யானையும் சாகாது. பிள்ளைங்கள என்னென்ன இது யானை கரண்ட் கொடுக்குறது இதில் இதில் யானை வந்து அடித்தாலும் இந்த கரண்ட்டுக்கு சாகாது. யானை வந்து எங்கே அடிக்கும்? அங்கே கம்பியில் அடிக்கும். கம்பி இதுலேருந்து தான் கரண்ட் போகும். கரண்ட் அங்கே போகுது. இது கூட வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து கரண்ட் போகுது. இது போனால் அங்கே யானை வந்து முட்டினோன்னு இது கத்தும். இந்த மாதிரி ஸ்பீக்கர் எங்கேருந்து கத்தும்? இங்கே வீட்டில் கத்தும். வீட்டிலேருந்து கத்தும். நம்ம அந்த டைமில் இது போகணும். அங்கே அப்போ இதுக்கு கரண்ட் காசு போகுமே? கரண்ட் காசு போகும். கரண்ட் காசு போகும். என்ன விலை அது? இது 25,000 ரூபா. இது 5 ஏக்கர் கொடுக்கலாம். 5 ஏக்கர் வளைச்சி கொடுக்கலாம். 5 ஏக்கர்? 5 ஏக்கரா? இடையில வேற இருந்தால் கனெக்ஷன் பிளாச்சு போடுவோம். இல்லை வேறு ஆறாய் நம்ம இப்போ நீங்கள் எது கொடுத்தா இருக்கீங்க? என்னென்ன கொடுத்து எங்கே கொடுத்து காட்டுவோம்?
ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டை ஒன்றும் சாப்பாட்டை பின்னும் கொடுக்குறேன். ஓ இந்த கம்பிக்கு போகுது. ஓ இந்த கம்பிலேருந்து இப்படியே போய் நான் கீழே வயர் ரோட்டு போடுறீங்க. ஓ இந்த வயர்ல அந்த கம்பிக்கு மாறுது. ஓ மாறி அப்படியே போய் அந்த அவங்க இங்கே வளர்ந்து அப்படியே இந்த காட்டு. பா இப்போ நீங்கள் வந்து இப்போ இதை வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டு கொடுத்துடுவீங்க, கொடுத்துட்டு சுவிட்சை போட்டு விட்ருவீங்க. நான் கொடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்க கரண்ட் அடிக்காது உங்களுக்கு. அடிப்பும் சாக மாட்டோம் வாடா. அது கிடாக்கு ஒரு லிமிட் பண்ணா வந்தால் சரி தான், படம் முடிஞ்சு. ஆமாம் இல்லை இல்லை போடட்டும் பிரச்சனை. அது தெரியும் தான், ஏன் அதை வைப்பான். இன்னொன்று அடி லைட்டை போடண்டி அடி விட்டுட்டா. அது சரி. அங்கே இரும்புலாட்டி வேறாண்டு என்ன தந்துங்க வெளிச்சம் போய்ட்டும். இது இரும்புலாட்டின வேறாண்டு கேட்குறேன். ஏற்றுக்கு கொடுக்குறது மாறி கொடுத்துட்டே இப்போ நிலத்தோட எல்லாம் போக வந்து இல்லம்பி நீ சொல்கிறேன் கொடுத்தா அப்புறம் டேஸ்ட் பண்ணிப்பேன் கையை வச்சு தலையாக பாப்போம். ரெண்டு பேரோ ஒன்று தொண்டு ஒன்று கரண்ட் ஒன்று கரண்ட் இஞ்சா ஏற்று அடிக்கணும். இப்போ கொடுதா இல்லைதா? அப்போ இந்த கம்பியெல்லாம் நீங்கள் செலவழிச்சு செஞ்சிருக்கணும். வாங்கினேன் 3000 வாங்கி கம்பி இப்போ யானை வந்து இதில் முட்டினா உங்கள் கத்திர நீங்கள் போய்த்தர கலைக்கணும். பாலி எடுத்தாரு வேறு நீளம் காணாம கிடக்கு. ஆறாள் வேலைங்க இங்கே வீட்டுக்கு இந்த காட்டுக்கு இருக்காது பிள்ளைக்கு இருக்கா இதம்பி அந்த நேரத்தோட பொக்ஸ் வாய்க்கவர்கள் முன்னாடி பொக்ஸ் வாய்க்க. இப்போ இது வந்து யானைக்காண்டி இப்படி மாற்றி அடிச்சிடா. ஓ போரு என்ன 1 மணி விடுமா என்ன சரியா? புதுப்பேரிக்கு எத்தனை ஏக்கர் கொடுத்து விட்டீங்க? இப்போ 3 ஏக்கருக்கு கூட போகுது. 3 ஏக்கருக்கு கூட. கவிதாஸ் இதால் வா இருக்கா தம்பி கை வையா கை வைக்கிறா. என்ன யானை வைக்குதானே? யானை வச்சாமி அது பெரிய முருகன் தானே. ஓ நம்ம வைக்கல. அப்போ தடியா கிடையாது அடிக்க சொல்லு. இங்கே ஆள் போ இன்னொன்று அது கரண்ட் லிமிட் கரண்ட் போகும். இப்போ வந்து உது வச்சா கத்தா நினைக்கிறேன். அங்கே கம்பியில் கரண்ட் பார்த்தா தெரியும். இப்போ அங்கே வலுப்பறியுது வெளியே. பாட்டா விட்டீங்களா கத்தலே உதை நம்பி என்னென்ன படுக்கிறது என்னதான்? என்ன வேலை பத்துதா? கரண்ட் வரல கரண்ட் வரலையா? அப்போ நிப்பாட்டிட்டு அவங்க கலட்டி போட்டு வாங்கன்னு சொல்கிறேன். வருதா அங்கே வருது அடிக்க வரணும் உங்களுக்கு. அப்போ சத்தத்தை காணலையே நான் தொட்டு தெரிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கதை பிடிச்சி வாழ்ற. சரி உங்களோட கதை தொட்டாலே சத்தம் கேட்கணும். இது மிஷின் இன்ஜின் போல. சரி அப்படியே நான் வீட்டுக்கு வச்சுக்கிறேன். இரவில் கத்தும் பார்க்கணுமா காதை வச்சுட்டு இருக்கலாம். அப்புறம் நான் வீட்டுக்கு வச்சுப்பேன். அது இது சேனியப்பா மறுபடி ஏடி எங்கே கத்தா அங்கே போட பாப்பம் கொத்து போட்டு கிடக்கா. இப்போ வில்லங்கத்துக்கு யாரும் இரவு வழியை கொத்த போட்டு விட்டா நீங்கள் யானை நினைச்சில்ல போனி வந்துடும். அது ஸ்வீட் போட்ட சத்தம் இல்லை இல்லை இதோ யாரும் பிடிச்சோ என்ன நீ ஜாமா நான் கொத்து போட்டிருக்கேன். அது எடுங்க பாம் பிளேடாப்பா எடுத்தா போல எங்கது நின்றுட்டு இப்போ அப்படியே போட்டு பாம் சும்மா போட்டு விட. அஞ்சு கத்து ராடி அவன் பிள்ளைய அடுக்க கத்து சரி பேரிங் சரி
இது என்ன கட்டு கம்மி தானே ஏற என்ன சேனையா இவர் தானா கவிதாஸ் மறைச்சி வச்சிருந்தெல்லாம் காட்ட போறீங்க நீங்கள் சேனை எல்லாத்தையும் சொத்து எல்லாத்தையும் காட்ட போறீங்களேப்பா ஆ வளவுகள் காணிகள் வயல்கள் சேனைகள் எல்லாத்தையும் காட்ட போறீங்களே கடவுள் இதாரப்பா எல்லாம் குஞ்சுலா கிடக்கு பாட்டா போட்டோண்ணா யானை வந்தால் இதுவும் கரண்ட் கோழியை கொடுத்துருக்கேன். எது இது என்ன கோழி இருக்கேன்? கையை வச்சா சரி படம் முடியும். நீளத்தால வார பஞ்சு அதில் அவ்வளோ பெரிய கரண்ட் போவாடா அந்த மிஷினில். ஏய் பாட்டா ஓடலாடா அவன் முத்து. இது என்ன கஜான் தானே இது? ஆ அடே யாது இப்போ புலாவும் கவிதாசின்னாடா இவ்வளவு இல்ல எங்க கிட காக்கலவா? சே அம்மா சுண்டல் அம்மா சுண்டல் இது எடுக்கலாம் நீங்க வெளியே ஃபுல்லா எடுக்கலாம். அதான் நீங்க எவ்வளவு கரண்ட்? மெய்ய இப்போ என்ன கதையண்டா இப்போ புலாவும் கவிதாசின்னானே கண்ணு கட்டுற சோரமெல்லாம் தாண்டா. சே பச்சை பச்சை பசே அது ரங்காலே அது வெத்துக்காணி அவன் பேர்லாம் கிடையாது வெத்துக்காணி வெட்டும் பேரில் அவன் பேர்லாம் கிடையாது. பல்போல்ட கலரை பார்க்கலையோ இரவுல பார்த்தா எங்களோட ஏரியா காலிவல் மாதிரி தான். கோயிலடி தான். கோயில் அடியில் கத்துற மாதிரி தான். இவன் சொன்னவன் அப்பயும் அவர்கிட்ட கூட நம்ம தெரியும் இல்லையா நீங்க பாரு இது வந்து என்ன கஜான் மட்டும்தானே என்ன நான் இருக்கா முதல்ல இருக்கா வந்துடலண்ணா வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வெளியாகி இதெல்லாம் போட்டு போட்டு திரும்பி அப்படின்னு கதைக்கலை பார்த்ததுக்கு. இல்லை இனி மகன் சொல்லேக்குள்ள அவங்க ஒன்றும் பறைய மாட்டாங்க. அவர் வந்து ஒரு மம்பட்டி உடவு கொத்திருக்க மாட்டார். இதுதான் எப்படி பாரமா கோல் அடிக்கக்குள்ள எரிக்க விளையாட்டு ஏன் அடிக்க போகிறாங்க உனக்கு? டெக்டால் அவ்வளோ அடிக்க போட்டு அப்படியே இப்போ என்ன இது எப்போ இதான் செய்கிற 2ஆம் மாதம் 10ஆம் தேதி கொடுக்குறாங்க. 2ஆமா 10 இப்போ யானை வந்து இதையும் சாப்பிடுமா? இன்னறிக்க நம்மளுக்கு இன்னறிக்க இதே மட்டும் தான் போடும் தம்பி. நம்ம கத்தியால் வெட்டின மாதிரி வெட்டி எடுக்கும். இப்போ வந்து இதால் வெட்டி பிடிச்சி போட்டு என்ன பண்ணா இது காலில் அடிக்கும். காலில் அடிச்சு சாப்பிட்டு போட்டு இந்த கிழக்கு கிழங்காலம் சாப்பிட்டு போட்டு இல்லை மேலே அப்படியே இலையை போட்டுட்டு போகும். பாரு இப்போ வந்து இப்போ இதுக்கு கீழே கச்சான் இது கீழே ஒன்று சின்ன அவனை பிடிக்க காட்டுங்க பிடுங்குறத காட்டும். ஓமா ஓ இது இப்போ 2ஆம் மாதம் 5ஆம் தேதி இப்போ அப்படிங்க அப்போ இப்போ ஓடிங்க இதை இப்போ உங்களுக்கு காட்ட பிடிங்கி நீங்கள் சொன்னீங்க பிடிங்கி காட்ட சொல்லி காட்டிக்கும். அப்போ நீங்கள் அந்த சீசனுக்கு யாரை கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்க கூட ஈஸியா உங்களுக்கு வேலை பாடம் அப்பா நல்ல சோக்கா இருக்கும். நல்லா இருக்கும். ஏறி அடி கஜால தின்னுமையா பிடிங்கி பச்சை பச்சை இது சும்மா காட்டணும் இப்போ பிடிங்க. இது பச்சை அண்டிலாம் நான் அந்த ரோஸ் கலர் இஞ்சி பிஞ்சி ஆனால் முத்தல் இன்னும் முத்தல் அந்த தோல் பிடிக்கல அந்த சிவப்பு தோல் பிடிக்கல. இன்னொரு மாதம் கிடக்கு தானே. இது என்ன இப்போ மழையால ஓகே மழையில அடி தண்ணி இறக்கணுமே மழையில தண்ணி ஒரு கரைக்கணும் தம்பி. இது உள்ள தண்ணி தண்ணி எங்கே இருந்து இறக்குறீங்க? அந்த மூலையில் இந்த மூலைக்கு கிணறு என்ன இது அடிப்பைப்போ இல்லை இல்லை அப்போ மடு தோண்டிட்டு இருக்காங்க. ஆ அதில் இந்த மோட்டர் பொம்மை இறக்குறேன் என்ன மோட்டர் இருக்கும் கரண்ட் மோட்டர் வைக்கி அடிப்பேன். இது ஃபுல்லாக கஜான் தானே? ஆ மற்ற வேறு என்ன வச்சு நீங்கள் பயிர அது இன்னும் அடிக்க பாருங்களேன். இந்தா அதெல்லாம் புழு அடிக்க போய் கிடக்கு. ஆ ஏன் பயிர் கொஞ்சம் விருப்பம் குறைவாக கிடக்கேன். அது வந்து என்ன அது வந்து விற்கிறதாங்க சாப்பிட்றது சாப்பிட்றது தான் சாப்பிட்றதா வந்து அவ்வளோ எடுக்க மாட்டாங்க தேவைக்கு மேலே எடுத்துட்டு இது நம்ம வேலைக்கு இப்போ 5000 ஆக்கள் வேணும் தம்பி கூட செஞ்சா பயிரண்டு இது தானடா இது அது கவுப்பி. இது கவுப்பி மேடம் பயிர் இல்லையே வெள்ளை கவுப்பி. பயிரம் கடை அது பயிர்னா என்ன அது கொஞ்சம் தான். அது கொஞ்சம் தான். ஆ இது வெள்ளை கவுப்பி இது கொஞ்சம் தான். இந்த இது கொஞ்சம் தான் நாட்டுனா இது. இது என்ன பைத்தங்க மேடு இது என்ன வெண்டி. ஆ இது வண்டி சரி அது அது என்ன அது வெள்ளை காப்பியா? அப்போ இதுக்கு தான் நீங்கள் காவல் ஜானக்கு அப்படியே வா என்ன சாமான் உங்கள மணிமாலை மேடு சோளா மணிமாலை இல்லை
மணிவாளையன் இப்படி வளர்க்குறான்னு யோசிச்சேன். சோழன் ஆகுது. சோழனும் அடியில வரும். மேலையா இந்த மேலே அந்த ஸ்டார்ட்ல அடியில இருக்கும் புற மேலுக்கு வரும் கொஞ்சம். சரி சரி சரி. அப்போ ஏதா உங்களானே அப்போ இங்கே காய்ச்சல் எல்லாம் அது சரியா என்ன காயண்டா மீது அது வித்தா தானே காய் வரும். அது விற்கிறது நம்மளுக்கு காணாது. என்னண்ணா அப்படியே செய்தியல் நம்ம ஆக்களை கொடுக்க தங்காணும். கம்பளை பேரா விதைச்சு விதைச்சு 5 ஆக்களை குடிக்கிறேம்மா. ஆனா இவ்வளோ தேசத்துக்கு நீங்க விதைச்சு சொந்தத்துக்கு கொடுக்குறேன்னா அப்புறம் என்னடா அதே செய்வான் பிறகு. ஆனா இப்படித்தானே நீங்க செஞ்சு சொந்தத்தை கொடுக்குறீங்க, சொந்தம் செஞ்சு உங்களுக்கு தருது. அப்ப உங்களோட அளவு உங்களை மிஞ்சும். சொந்தம் யாரும் செய்யறது மீது அப்ப நீங்க ஏரியா நம்ம மட்டும் தான் சேர்ந்து செய்யணும். சொந்தக்கார கொத்தரும் செய்யல. முழு பேர் ஊர்ல இருக்காங்க. நீங்க இங்க இருக்கிறாம்பல இங்க இருந்தா இருக்கிறாம்பா இங்க இருந்தா எல்லாரையும் போல செய்ய தானே வேணும். அப்புறம் நாளைக்கு வந்து ஆக்கள் பார்த்து சொல்லுவாங்க அவன் செஞ்சிருக்கான் நீ ஏன் செய்யலை, நீ ஒரு சோம்பறின்னு சொல்லுவாங்க. ஓமண்டோனியா என்ன வரப்பு மரத்தால் விழுந்தும் கூட ஒரு இது இல்லை. இந்த மனசால நம்மட பிடிச்சி மனசால அப்போ என்ன இருக்கும் சோம்பரியண்டா உண்மையிலேயே அதே மாதிரி ஒரு சந்தோஷமான சொல்லில்லை தெரியுமே. நீங்கள் நிற்கிற மாதிரிக்கு இல்லை. சோம்பரியன்ற ஒரு நல்ல வசனம். ஓமண்டோடு போய் ஆக்கோனியா இங்கே கவிதாசை தான் சொல்கிறா அம்மா சோம்பரின்ட்டு. அவன் எவ்வளோ சந்தோஷப்படுறான் வேகம். கண்ண நாள் கழிச்சு வரைக்குள்ள சோம்பரி என்ற தாயிட்டே அந்த சொல்ல கேட்கக்குள்ள அவனுக்கு அதே மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போ போன பிறகு கவிதாஸ் வந்து இதுதான் சூப்பராகினே தம்பி சூப்பர் வண்டி தந்து தான் போனேன். அது சரியா அதானே அந்த கொஞ்சம் பாட்டமாக வந்தோம் கடுமையா அங்கேயோ சரி கம்பில் இல்லை எனக்கு என்னண்டாடா இப்போ இதுக்கே இவ்வளோ காசு இன்னும் பக்கத்தே போட்டுருக்கா அது விழப்பாத்தேன்டாப்பா விழப்பாத்தேன்டாப்பா இந்த கதையை கேட்டாப்பா அதுவும் தான் எல்லாம் சேர்த்து தான் இது விளைஞ்சா மீது ஒரு 20,000 ரூபாய்க்கு விற்க காணாமல் இருக்கும் தம்பி. அது சரி என்ன பாருங்க இதில் இருந்த கச்சான பாருங்க இப்போ காஞ்ச 550 ரூபா. அப்போ இவ்வளோ என்ன 10 கிலோ வேணும் சரக்குறாப்பா ரே பச்சை காய்ச்சா வந்து இது 4 சுண்டு வந்து 20 ரூபாய் இல்லோ 200 ரூபாயா எது அப்புறம் யாது யூடியூப் போடுறது கச்சான செய்வோம் வேணே அவ்வளோ சந்தோஷமாக கிடக்கின்ற வாழ்க்கை பச்சை பசையிலன்ட்டு தடிமன் உங்களுக்கு பனிக்கு தடிமன் காய்ச்சல் வர இல்லையோ அது நம்மளுக்கு பழக்கம் தானே அம்பி பழகிட்டேனா இந்த வெல்பல் எங்கே வாங்குறீங்க இது கடையில் கிடக்கு அம்பி கடையிலையோ சீயா ஆள் கடைங்கிறதா வேற 100 ரூபா அதான் கடையில் வாங்குறான் பல்பு எல்லா கலர்லையும் இருக்குது பல்பு. விரும்பின கலரை வாங்கி கொண்டு போட வேண்டியான். நானங்காய் பார்த்தீங்களோ எங்க இந்த இருக்கேனே சொதி வைக்கிறேனே அங்கே ஒன்று கச்சான் இங்கே வீட்டுக்கு வந்த மரவள்ளி மரவள்ளியோ சரி அது நீ தான் வந்து பா இதுக்குள்ளே நிறைய இருந்தாம்பி மரவள்ளி. அப்போ நான் திரும்ப மழை விட்டு போயிருமன்றதுக்காண்டி டக்கண்டு பிடிங்கி ஆக்களுக்கு கொடுத்து திரும்ப நான் டக்கண்டு போட்டு விட்டேன் கலைக்கிறதுக்கு. ஏன்னா தண்ணி இல்லாமல் விட்டால் புறவு நாட்டி உண்டாக்கலாம், மழையோட போட்டால் தான் உண்டாக்கலாம் போட்டு. அப்போ சரி தம்பி பேசுகிறோம் கேட்க வட்டி ரொம்ப அப்போ தண்ணி என்ன மாதிரி உங்களுக்கு தண்ணி இந்த மழை தண்ணி குடிக்கிறீங்கந்தா சரி இந்த குடிச்சிருக்க மழை தண்ணி நான் அவங்கள விட்ட லைன் தண்ணி எடுக்கிறேன். பைப் லைன் காடு தண்ணிக்கு பைப் லைனு அதே சேகரிக்கிறேன், மழை தண்ணி சேகரிக்கிறேன். மழை தண்ணி சூப்பர் ஜாமானிராப்பா. நம்ம டென்மார்க் அவங்கள 2 நம்பர் இல்லையோ புற என்ன அவர் டைம் இதே மாதிரி ஒரு பைப் லைன் தான். என்ன இங்கே கிணறு இல்லையோடா என்ன கிணறு இல்லையா சரி பைப் இப்போ நான் வந்து பைப் லைன் கரைச்சல் இல்லை தண்ணி இல்லாமல் அதுக்கு அடுத்து விழாமே 35,000 ரூபா வேணும் தம்பி அதை எடுக்கிறேன்டா. பைப் லைன் இருக்கோ சரிதான் இந்த ஒரு கஜா சரி என்ன அவ்வளோ நான் கூட எடுக்க தான் இருக்கு பார்ப்போம்.
அதை விட இப்போ என்ன இங்கே அதோட இருக்கிற ஐடியா என்ன பிளான் என்ற அதுகளை யோசிச்சும் செய்யணும் என்ன ஒரு விஷயம் செலவழிக்க இது எங்கட இல்லை அதுதான் இது நம்மளே இல்லை தானே தம்பி இது நம்மளோட இவங்கள அக்காவங்கள இதில் இவங்கள அக்காவங்கள அது இவங்கள அக்காவங்கள வளவு அப்போ நம்மளுக்கு இருக்கிறது வீடு இல்லாததுலேருந்து போய் நம்ம வந்து இங்கே இங்கே வந்து ஏன் ஓ இது ஒன்றும் செய்யக்கூடாது நீ வந்தது பிளான் என்ன இருந்தாலும் அது சரியில்லாப்பா நான் இங்கே இருக்கிறால தண்ணிக்கு அதே தடை விட வேணும் என்ன இனி வாராக்கள்கிட்ட அப்படின்னா ஒரு வாழையை கிடையாதுன்ற அவர் என்ன இது ஏண்டா அது முக்கியமான சார் தண்ணி இருந்தாம்பி என்ன பயிரும் செய்யலாம் தண்ணி இல்லாததுலேருந்து கத்தரியை காட்டு அஜிக்கல் அப்போ எது அம்மே சொல்லையா சொல்லையா இது சொல்லியோ மருமகன்ட்ட வாகத்தை பார்த்து இறங்குறான் இல்லை மருமன் நான் பேர்டு அஜிக்கல் மருமனை என்ன ஐயா ஆக்கி போட்டான் ஓ சின்ன பொடியின் மேய்க்கு வந்தால் சின்னது ஓ தம்பியாக இல்லைண்ணா இல்லை ப்ரோ நான் சொன்னேன் என்னதுக்கு கேட்கல எல்லாம் விட்டுவானு இப்போ அக்கறி ஒட்ட காலன்ட்டு உண்டானே வெட்டணுமெண்டு ஓ அவன் இன்னும் ஒரியா மரத்தால் எம்பிழுந்தான் எட்டடியில் அந்த ஒரு மனத்தாக்கம் அவனுக்குள்ளே கிடந்து கொஞ்சம் ஜாது வேற பின்னாக வெட்டுவோம்ண்டு என்ன ரைசிங் கடை புளிச்சிம்பில்ல இது என்ன பேரழிக்கு வந்துக்கானோ என்ன அவனுக்கு ஹாப்பி பர்த்டே ரைட் நெருப்படி ஒன்றுடும் இது இப்போ இந்த முழுகிரியெல்லாம் கொளுத்துனீங்கன்னா நான் ஊதி நூக்க மாட்டேன் ஏன் காற்று வராது வாயால் பல்லில்லாது ஆளுங்க ஆக்சிடென்ட்ல பல்லெல்லாம் போயிது ஏன் காற்று வராது இந்த வாடிக்கையாரு நீங்கள் பல்லாட்டி காத்து வரும் எப்படி வர காற்று கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் காலம் தானே கனகத்தையில் அதான் நாள் காற்றும் பெறாண்டு வெளி போட்டு காற்றும் பாற குறை வண்டைக்குள்ளே கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு அழுகுது ஷாய் கொஞ்சம் சரிஞ்சு நிற்காங்க அப்போ 50 கிடக்குறீங்களா குறையன் கேள்வி கொஞ்சம் கேட்கத்தான் கிடக்கு போல 50 வருஷத்தை பற்றி இன்னொரு 15 வயதில் கிடந்தா காணும் எத்தனை 15 காணுமே சரி நீங்கள் தனியாக உதவியெல்லாம் இல்லாட்டி அம்மாயும் கூப்பிடுவோமா ஆளையும் கூப்பிடதான் ஆளுக்கும் சிக்கலாம் இருக்கு இல்லாண்டு இல்லை காற்று குறைவாக சிக்கலோ ஆளு பல்லு பூட்டிடுச்சு உங்கள் மரியாதை தானே சிரிச்சு கொள்ளையில் ஆட்டத்துக்கு கொண்டு வரான் சரியா என்ன இப்போ கொளுத்தி போட்டு நூக்கேக்கா பாடணும் மருமன் பாடுறா பின்ன நீ பாடா ஹாப்பி பர்த்டேன்னு பாடா பாடி நீ அதுக்கான ஃபோட்டோ எடுக்கிற இங்கே நாங்கள் வீடியோ இருக்கோம் அதில் எடுக்கிறது என்ன படிப்ப ஒரு ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் ஹாப்பி பர்த்டே டு யூ சரி ஊது நினைக்கிறேன் நோமலாக சப்போர்ட் ஒன்று கொடுத்தாக்காம போட இது கடுங்காத்து வருது ஃபேனி பார்க்க மோசமாக இருக்குது படிக்காது சரி சரி அது பற்ற வைக்கவே இல்லை அது காற்று பிரச்சனை இறஞ்சோண்டு பற்ற வைக்க ஆளை விட்டார் என்னங்க கடைக்கு கொண்டு விற்க போறீங்களோ வட்டி அம்மா தீதம் உங்களோட பர்த்டே இப்போ 31 போன மாதம் முடிஞ்சு இந்த மாதம் இந்த சனித்தான் போன மாதம் முடிஞ்சு ஐசிங் அதை ஐசிங் வச்சு போட்டு வட்டி தீத்துங்க அவன் பெரிய அங்கால மூத்த பிள்ளை தீத்துங்கப்பா அவன் பசியிலாம் வந்து கொஞ்சம் அந்த பிள்ளையை கொடுக்க உங்கள் உங்களை பிள்ளையில பாஷை கொஞ்சம் குறைவோட கொஞ்சமாக போகுது பாவம் கவிதாசுக்கு எப்படி வெட்டுப்படுது ஆத்து அறவே இல்லை போட கேட்க மாட்டோம் அதான் ஐசிங் வேணாம் நாங்கள் பதித்த முறைக்கு ஓ சரி சந்தோஷம் அவன் இருக்கணும் ஓ அவன் தம்பி கொஞ்சம் பிள்ளை சின்ன ஆள் கொடுங்க
வாங்க நட்பு வட்டாங்க வாங்க ஒன் நீ தீர்த்தியடா அப்பா வட்டி கூடாது தங்கச்சி அப்புறம் அவனுக்கு வட்டி கொடு கொஞ்சம் மட்டும் ம் கேட்க வேண்டும் ரைட் ஆ ஒரு அப்படி சொல்லிட்டு நான் அப்படி ஆ சரியா ஓகே ஓகே சரியா வாங்க அவர் பெரியப்பா வா ஐயா கொஞ்சம் கழித்து வர இல்லை இல்லை கை கழுவப்படாது நட்பு அடையாளம் இல்லை அது பிறகு கழுவினா அது கொஞ்சம் ஐசிங்கில் தீர்த்திவங்க வாசத்தை பார்த்தியா அதான் நான் பார்த்தேன் உண்மையிலேயே அவருக்கு நாளைக்கு பிறந்த யாருக்கு அதுதான் சரி அப்போ இறை போல கூட ஊருக்கு கதை பிளாச்சி போச்சு பெரியப்பா விடும் ஆ வாங்க வாங்க பெரியப்பா வாங்க வந்து நில்லுங்க. வா கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு அவ்வளோ பிரச்சனை அதுதான் சரி ஆள் விஷயத்தோட அவர் யார் சொல்லல அவர் எதிர நம்ம கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போலன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஓமா விளையாட்டை பார்த்தியே ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுகளை விளையாட்டை பார்த்தியே வேற யாரா அப்போ சரியா சித்தியா செல்லாம் அண்ணன் தம்பி ஏய் மிதுகிட்ட போன வண்டிட்டு வில்லங்கத்தை கூட்டி வந்தே மிது அந்த இடத்துக்கு போகணும் கட்டாயம் மிதோடியா ஆ அதான் வராது கொஞ்சம் சாப்பிடு இப்போ மேடம் சரியா தம்பி ஜாதர வண்டி வைக்குமா போல ஏண்டா அப்புறம் நீ ஐசிங்கில் விடுங்க அவனுக்கு ஐசிங்கில் என்னடா அப்போ இப்போ நல்ல சகலைன்னு கூட்டி இருந்தேன் சின்ன டீமௌண்ட் வருதா கேட்கக்கூடிய டீமௌண்ட் வருது சரி சரி அவர் அப்படியே அவள் சின்ன தீத்தியும் அதுதான் சரி அவள் கையால் கொஞ்சம் ஓமா என்னப்பா இது தண்ணி குடிக்குமா போல சரி அதுதான் சரி அவருக்கு அவரு கொஞ்சம் கிட்ட ஒருத்தர் என்ன தீத்துறது ஆள்கிட்ட கதைக்குள்ள அதை முழுக்க அடைஞ்சோம் வேக புல்லா அடையும் அதுதான் சரி அதான் அதான் சரி ஏன்னா அப்போ ஓகே அப்போ சந்தோஷம் அப்போ இவ்வளோ இதை கொண்டு நீங்கள் வட்டி எல்லாம் கொடுங்க சாப்பிடட்டும் யாரு அவரோட கூட்டாளிங்க சே அவர் நான் பழகாம போயிட்டேன் தம்பி வந்து கூட்டிட்டு போயிட்டேன் பின்ன இருந்தாரு அது சரியா ஆளை பிடிப்ப ஓகே எல்லாம் கூட படிக்கும் ஆ கடிஞ்சிக்கல அவர் அப்பாட வேலை அவர் முழுக்க செய்வாரு உங்களோட கதையில் பார்க்க போனால் இவன் மட்டும்தான் கொஞ்சம் பிடிச்சிக்கல மகிழி விடுங்க நான் அந்த இதோட எடுக்கப்புறம் அதான் அந்த துபாய்க்கு அனுப்பி அதுவும் பிழைச்சி போச்சா ஓகே அப்போ சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உனக்கு கேட்க போனேன் எங்கள்கிட்ட அப்போ என்ன இன்றைக்கு பர்த்டே ஸ்பெஷல் சமையல் வித்தியாசமா இல்லாட்டி பழமமாய் தான் பழமமாய் தான் இன்றைக்கு கோழி சமைச்சேன் அப்போ பழமையாக கோழி தான் கோழி சமைச்சேன் மரவள்ளி கிழங்கு சொதி வச்சேன் பருப்பு வெள்ளைக்கறி வச்சேன் அது சரி அவ்வளோ ஆட்டை ஸ்பெஷல் அவ்வளோதான் ஸ்பெஷல்ண்ணா ஓகே அப்போ சந்தோஷம் அப்போ சந்தோஷம் நேற்று பொடியிறப்ப நீ வந்து இந்த இப்போ வர நெஞ்சு வந்தேன் அப்போ சந்தோஷமா அப்போ ஆளை கொண்டு நாள் இன்றைக்கு திருப்பி கொண்டு போயிருக்கீங்க நீ எப்போ ஏரியா நீ சொல்கிறத பார்த்தா கடும் கவலையாக சொல்லு பாப்பா எனக்கு கவலை இருக்குந்தானே இப்போ இங்கே இருக்கிறதால ஒரு 5-6 மாதத்துக்கு இருந்தாலும் ஒருக்கா காண்றோம் அது போன மாதிரி போயிருந்தா இப்போ 5 மாதத்தில் ஒரு 10 வருஷம் சென்றாலும் கண்டிருக்கல அந்த அது ஒரு சந்தோஷம் இதான் பாயிண்ட் பிறந்த நாள் அன்றைக்கு காய்ச்சக்க இப்போ இந்த கதை தான் சரியான கதை
யார் தூரத்துல இருந்து தான் நம்ம இதுக்கெல்லாம் முடியும் தானே நீங்களும் வந்த இப்படி பக்கத்துல வந்து நிக்காது. ஒரு 50 வயதுக்கு முண்டைக்கு தான் அப்படி ஒரு இது செய்யறாரு. இவ்வளவு காலம் ஒரு நாளும் செய்யல. அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு நாளும் செய்யல இது வரைக்கும். இந்த 50வது வயதுல தான் இன்றைக்கு தான் இப்படி செஞ்சிருக்காங்க. நல்லா என்ன சொல்கிறேன் உண்மையாக இதை ஒரு பெரிய விஷயமா நினச்சி நாங்களும் திருப்பி கயக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்காக சந்தோஷமாக இருக்குது. ஈவன் முதலே சொல்லியிருந்தால் வித்தியாசமாக எதுவும் வேறு கொஞ்சம் பெருசாக என்ன செஞ்சுருக்கலாம். ஆனால் எனக்கு வேறு தெரியாது. வரைக்குள்ளே பார்த்தியல பிள்ளைய பார்த்தியல வரைக்குள்ளே வந்து இவன் கடையொன்றில் நிப்பாட்டி அந்த என்ன உருண்டை ஏதாவது வேண்டைக்குள்ள நான் யோசிச்சேன். என்ன உடுப்பு அதுதான் ஏன்டா என்ன விளக்கம் வந்து கேட்கறா சொன்னான் அப்பாவுக்கு பர்த்டேண்டு. இல்லை இப்போ கட்டாயம் அது இப்போ உங்களோட அது ஃபீலிங் ஓகே வந்து. ஆனால் இப்போ நீங்கள் ஃபோன் இல்லையா அப்போ உங்கள்கிட்ட? என்கிட்ட ஃபோன் இல்லை. தம்பிட்ட சொன்ன ஃபோன் கொண்டு வர சொல்லி கொண்டு வரேன் வர தரலி. இப்போ அந்த இந்த 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 ரெட்மி எடுத்துண்டா அதை ரீசெட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போவோம். எங்க இந்த ரெட்மி தம்பி யூஸ் பண்ணுறது இல்லை அது பிரச்சனை இல்லை. சிம்மை மாற்றி போட்டு இதை கொடுத்துட்டு போவாங்க ஒன்று தானே பிரச்சனை இல்லை. ஏன்டா இப்போ அது நீ எப்போ எடுத்துகிட்டு வர்றது? ரெண்டும் புதுசு அண்ணா அது பெருசாக பாவிக்கிறே இல்லை. சும்மா அதுவும் இன்னி டைம் ஆஃப்லாம் கிடக்கு எடுத்துனாங்க. உங்களோட வீடியோ பார்த்தே எவ்வளோ காலமாக போயிட்டு எனக்கு சரியான கவலை. ஆக்கள் சொல்கிறேன் இப்படி வீடியோ போடுறது பார்க்குறல வீடியோ பார்க்க போனில்லை தானே. அப்போ நான் யோசிக்கிறேன் வீடியோ பார்க்கணும் என்ன செய்கிறேன். இரவு இந்த கிருஷ்ணாட இந்த அனுசண்ட வீடியோவோட பார்க்கலன்றப்பறம் அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட போய் பார்த்தேன் நான். அது சரியா இல்லை அப்போ நீங்கள் இதை பாவீங்க பிரச்சனை இல்லை. சிம் இருக்குது தானே என்ன நீங்கள் எந்த சின்ன பொண்ணு இருக்கிற சிம் இருக்குது தானே ஓகே. அப்போ அதுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கினா சரி. சார்ஜர் வந்து என்னுடைய சார்ஜர் இல்லை அதான் அது ஃபுல்லாக கிடக்கு ஒன்றா பிறகு ஆடே இப்போ ரீசெட் பண்ணுறதுக்குன்னு இல்லை சார்ஜ் இல்லையே அது பிரச்சனை இல்லை. அப்போ இப்படி செய்வோம் இதை நாளைக்கு போகக்குள்ளே ரீசெட் பண்ணி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் சரியா வேணும் சரியா. சும்மா வீடியோ கார்டு சொல்லல சீரியஸாக தான் நாளைக்கு போவீங்களாம்பி ஒரு நாளைக்கு இல்லாடி நாளே போவோம். இதை நான் சார்ஜ் பண்ணி எடுத்து போட்டு ரீசெட் பண்ணி வந்துட்டு போகிறேன். ரீசெட் இதில் ஒன்றுமே நான் வைக்கல வாட்ஸ்அப்பும் இல்லை ஒன்றுமே இல்லை. இதை ரீசெட் பண்ணி தந்துட்டு போகிறேன். நீங்கள் இதை வச்சு இதெல்லாம் பார்க்கலாம் தானே. நார்மலாக வாட்ஸ்அப் கேட்கலாம் மற்றது யூடியூப் எல்லாம் செய்யலாம் தானே சரியா. எனக்கு யூடியூப் பார்க்குறாமைக்கு உங்களோட வீடியோ பார்க்குறாமைக்கு வீடியோ பார்த்தா தாவலாம் கவலை. நீங்கள் என்ன நினைக்கல 3 மணிக்கு ஒளிம்பி நான் பார்ப்பேன் வீடியோ. அதுக்கு என்ன நீங்கள் இல்லை பார்க்குறேன் அதுக்கு பிறகுதான் 3 மணிக்கெல்லாம் ஒளிம்பி நான் பார்த்துட்டு நாங்கள் லேட்டாக தானே போகிறோம் நாங்களே என்ன அது அப்படியே பண்ணுறோம் ஏன்னா. அப்போ அப்புறம் என்ன உங்களோட கதையை சொல்லுங்க. அப்போ நீங்கள் அவ ஒரு மாதிரி கேட்டு போன வண்டி போட்டா நீங்கள் நம்ம ஒன்று சொல்ல இல்லை சொல்லுங்க சொல்லுங்க என்ன என்னண்டு என்னண்டு விளக்கு தரேன் ஆளுக்கு ஆளை சிரிச்சு கொள்ளையா கிடையாது. இப்போ காற்று பிரச்சனை ஆளு அதுதானே சொல்லுங்க அப்புறம் என்ன மாதிரி என்ன நிலைமை? நீங்கள் வந்த சந்தோஷம் அவ்வளோதான். வேற அவர் சொல்லுவாரு தமிழோட கிருஷ்ணம் வருது ஏரியா எங்க இங்கேயோ ஏன் இதில் வந்து போகிறக்கு என்ன இருக்கு? நாங்கள் எங்கே எல்லாம் போகிறோம் என்ன தெரியாது பிறந்தான் தெரியாது. மற்றது எங்கே நாங்கள் வந்தால் இப்போ கிட்டடி தான் வந்ததெல்லாம் பெருசாக நிற்கிறது ஒரு நாள் 2 நாள். அப்போ போன முறை மேலேக்கு வந்தோம் ஆகும் நாங்கள். அப்புறம் நீ என்ன மாதிரி ஏரியா இப்போ உனக்கு சொல்ல போகிற ஏரியா அண்ணா குறிச்சு அதுதான்ப்பா அதை கூட அந்த பேக்கை கூட படிவா சரி பேக்கை கொடுத்து போட்ட கதை பின்னையா அதுதான் சரி. அப்போ இதுவரையில நாங்கள் இப்படி ஒரு பிறந்த நாள் செய்யறல அவர் செய்யறண்டாலும் அவரு சொல்ல மாட்டாரு செய்ய சொல்லி விரும்ப மாட்டாரு. ஆனால் இப்படியே ஒரு விஷயம் இருக்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் செஞ்சுருக்கலாம். அது பிறந்த நாள் செஞ்சேன்டா இதுதான் பெஸ்ட் டைம் 50 வருஷத்துலையோ சரி இதுதான் பெஸ்ட் சரியா என்ன சொல்கிறது. இதுக்கு முதல்ல செஞ்சதும் இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் பெஸ்ட் டைம். நான் இது எனக்கு தெரியும் பிறந்த நாளாண்டு ஜனவரி 7ஆம் தேதி பிறந்த நாளாண்டு தெரியும். நான் யார்ட்டையும் சொல்கிறதும் இல்லை. நான் வேலை இன்றைக்கு நான் வயலுக்கு எடுத்தேன்னா தம்பிக்கிட்ட கோல் பண்ணி சொன்னேன் இப்படி இன்றைக்கு பிறந்த நாள் அவருக்கு 50 வயது பிறந்த நாள் ரெண்டு எல்லாரும் சொன்னார் நீ இன்றைக்கு வயலுக்கு வர வேணாங்கண்டு. இல்லாட்டி நான் சொல்கிறேன் இல்லை ஒரு பேருக்கு சொல்கிறேன் இல்லை. இப்படி தானே வாழ்க்கை ஒரு நாள் மாறும் தானே ஏன்னா இப்போ எங்களுடைய அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் வாழ்க்கை மாறினது 57 58 வயசு பிறகு தானே 58 59 வயசு பிறகு தான். இல்லாட்டி அப்பாவுக்கும் பெரிய ஃபோனும் தெரியாது. அப்பாவுக்கு சின்ன ஃபோனே பார்க்க தெரியாது. 58 59 வயசு மட்டும் அப்படி தான். அப்பாவுக்கும் பிறந்த நாள் கேக் வெட்டி தெரியாது. உங்களுக்கு நான் 50 வெட்டிட்டேன் நாங்கள். அப்பாவுக்கு 58 மட்டும் வெட்டவே இல்லையே நாங்கள். அப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்த வாழ்க்கை இப்போ இதை பார்க்கக்குள்ளே வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கும் ஒரு
கவலையாக இருக்கும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரிக்கு அப்போ நாங்கள் சொல்ல போனால் அப்பாவுக்கும் 58 வயசு பிறகு தானே நாங்கள் பிறந்தாண்டு செய்ய வளர்க்கிட்ட வந்து அப்படியே எப்போயோ ஒரு நாள் வாழ்க்கை மாறுந்தானே நீ மாறுந்தானே சரி இன்றைக்கு 50 செஞ்சிட்டோமே அரைச்சதத்தில் அடிச்சிட்டோமே இது அடிக்கதான் செஞ்சரி ஒன்று அடிக்க தான் இருக்குது ஓ நாங்கள் இருக்கோம் தானே என்னது யோசிப்பார் நான் ஃபோனில் அடிக்கிறது நான் பாய்க்கிற ஃபோனே ஒரு மாதிரி வேண்டியது நேற்று அந்த காய்ச்சி பொறுத்தளத்தில் காய்ச்சி விட்டா ஆன்லைனில் காய்ச்சி விட்டா சரியா இதை நான் செட் பண்ணி போட்டு நாளைக்கு சார்ஜர் மாய கொடுத்துட்டு போகிறேன் சரியாம்மா நாளைக்கு செட் பண்ணி போட்டு தந்துட்டு போகிறோம் நீங்கள் பாவிங்க வீடியோ பார்க்கவும் இப்படி அடிப்பேன் என்ன இப்படி ஃபோட்டோன்னு கேட்டேன் நாங்க போன் எடுத்தா நீங்க ஆன்சர் இல்லை நான் தம்பி போன் எடுத்தா இது என்னப்பா ஒரே கம்ப்ளைண்ட் ஆகுறக்கு என்னப்பா இது உங்களுக்கு அடிச்சா நீங்க ஆன்சர் இல்லை அது சரியா எனக்கு நம்பர் தெரியாது அம்மா நான் நீங்கள் உங்கள் என்ன நீங்கள் இல்லை எங்கடைய அம்மா அடித்தாலும் அடுக்கிறேன் எங்கடைய அம்மாவே வந்து இவங்களுக்கு தான் அடிக்கிறேன் கொமெண்ட் அது ஆன்சர் பண்ண நம்பர் இருந்தால் எந்த நம்பர் இருந்து கோல் இருந்தால் யாருக்கு தெரியும் அதானே மற்றபடி ஆன்சர் பண்ணுறேன் கேட்கக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை அப்போ சந்தோஷம் என்ன மாதிரி எப்போ பிறகு யாது கொடுக்கலாம் என்னது அது வந்தானே சொன்னார் இவன் தானா மெயின் எல்லாத்துக்கும் தம்பி அம்மாவை பார்க்கணும்டா சவடத்தை வீடுன்னு தெரியா பாப்பேன் அவ வந்து இங்க எங்க யாழ்ப்பாணம் பண்டதரி பலாலியா அந்த படியே பாத்தியே ஓ உள்ள நாட்டுல வீடியோல பாக்குறா உங்களோட அம்மா அங்கே இருக்கிறது தெரியல இல்லை வீடு தெரியாது வீடு தெரியாது அது நார்மலா விசாரிச்சா பிடிக்கலாம் சரி ஓகேண்ணா அப்போ சந்தோஷம் முடிச்சுக்கொள்வோம் நாங்களும் கிளம்ப போகிறோம் சந்தோஷம் அப்போ எதாச்சியாக வந்த இடத்துல இந்த முறை 1ஆம் தேதியிலேருந்தே பிறந்தநாள் நாளைக்கு மாலு பிறந்தநாள் வங்கிடா பாளையம் காணித அப்போ இப்படி ஒரே பிறந்தநாளாக போய் கொண்டிருக்குது வந்து சந்தோஷம் 13ஆம் தேதி 13 இவளுக்கா இந்த மாதமோ இந்த மாதமோ இரவைக்கு வளர்க்கட தம்பு ஐயோ கடைஞ்சிக்க ஓ அப்போ பார்த்து போவோம் பிரச்சனை இல்லை மிதுக்கப்ப அவனும் காய்ச்சோட மதியம் 2 மாதம் 3வது எனக்கு நல்ல போன முறை என்ன நிற்க சொல்லி நான் அலுவலன்னு சொல்லிட்டு போனேன்ல கட்டாயம் முதல் நாள் போனாங்க 2ஆம் தேதி போனாங்க அது ஒன்றும் செய்யல ஏதோ ஒரு தேவை போனாங்க அதான் அப்போ பிறந்தநாள் கும்பம் சரி ஓகேண்ணா என்ன ஆகுற காரில் சரி போகும்பா டக்குனு சரி ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே ஒரு ஜாகாலை இறக்கி விட்டு போடுவோம் சரி பாவா எங்க யானை காரக்கண்ணா வருமோ எது அப்போ நீங்கள் நாங்கள் செய்கிறோம் அவ்வளோ அந்த வழிக்கு வந்து நாங்கள் இருக்கோம் ஓட போறியா அங்கே வந்து அதில் வந்து ஓட போகிறோம் மடியில் இருக்க போகிறேன் சீட்டை பின்னு கடுங்க சீட்டை பின்னு கடுங்க கடவுளே இப்படியே ராசட கண்ணு இதுல கடவுளே நடுவா மறந்து நான் ஓட போறான் ஓட்டத பார் வட்டிங்க வலகம் பட்றா அதான் மாட்டி மாத்தி ஆசை bangun ஓமா ஏய் அதான்டா அதான் கொஞ்சம் வலது கொஞ்சம் விட்டு வலது கொஞ்சம் விட்டு வலது என்ன காணுமா சரி ஓடி முன்னுக்கடு பட் ரெஞ்சா விட்றா அப்படியே உனக்கு தெரியாத வேலைக்கே நேர்வேன் முன்னு இங்கே விட்டு
இங்கே விட்டுறா இங்கே எப்படி விட்டு இப்படி விட்டு ஆ பட் அங்கே விட்டு